ரொம்பவே அழகான வேற்றுமொழி திரைப்படங்களை காப்பி அடிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல காப்பி அடிக்க தெரியாம காப்பி அடிச்சு கேவலப்படுத்தி எடுத்து வச்ச ஒரு சில திரைப்படங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம லிஸ்ட்ல முதல்ல 21 அப்படிங்கிற ஹாலிவுட் படம் தான் இருக்கு. லாஸ் வேகஸ் சூதாட்ட காலத்துல ஒரு மாணவன் தன்னோட கணித திறமையை வச்சு சூதாட்டத்தை ஜெயிக்கிற ஒரு சாகச படம் தான் இது. இந்த படத்தை தமிழ்ல இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கௌதம் கார்த்திகை வச்சு எடுத்து கெடுத்து வச்சிருப்பாங்க. இந்த படம் ஓரளவு நல்லா இருந்தாலும் ஒரிஜினலை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதை ரொம்ப கேவலமா எடுத்திருக்காங்கன்னு தான் தோணுது. முதல்ல மலையாளத்திலையும் அதுக்கப்புறம் தமிழ்லையும் அதுக்கப்புறம் ஹிந்திலையும் காப்பி அடிக்கப்பட்ட படம் தான் மனசுக்குள் மத்தாப்பு. ஹாலிவுட்ல 1995ல சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி அப்படிங்கிற பேர்ல வெளிவந்த ஒரு திரைப்படத்தை 2000ல கண்டுகொண்டேன் அப்படிங்கிற பேர்ல காப்பி அடிச்சு வச்சிருந்தாங்க. கமிங் டு அமெரிக்கா அப்படிங்கிற திரைப்படம் தான் தமிழ்ல மைடியர் மார்த்தாண்டனாச்சு. 2008ல வெளிவந்த பேங்க் ஜாப் அப்படிங்கிற திரைப்படம் தான் தமிழ்ல 2010ல நாணயம் அப்படிங்கிற பேர்ல காப்பி அடிக்கப்பட்டது. ரோமன் ஹாலிடே அப்படிங்கிற படம் தமிழ்ல மே மாதம்னு காப்பி அடிக்கப்பட்டது. ஃபேஸ் ஆஃப் அப்படிங்கிற அருமையான ஹாலிவுட் படத்தை தமிழ்ல போகன் எடுத்து சொதப்பிருந்தாங்க. 1970லேயே வந்த சன்ஃபிளவர் அப்படிங்கிற திரைப்படம் தான் தமிழ்ல மணிரத்னம் இயக்கத்துல ரோஜானா ஆச்சு. பிரீவ்ஸ்டர் மில்லியன் அப்படிங்கிற திரைப்படம் தான் தமிழ்ல அருணாச்சலம் ஆச்சு.